இந்த கேட் பேர் மியா. ஈரோட்லேருந்து வந்திருக்கு. அவங்க டாக் பைட் ஆகிருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியில் ஓடி போய் மறுபடியும் ரீஇன்ஃபெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. சரியான காயம். ப்ளஸ் வந்து லங்கில் ஓட்டை விழுந்திருக்கு நாய் கடிச்சதில். அதிலிருந்து ஹோல் வழியாக மூச்சு விடுற காற்று இப்படி வெளியில் இந்த பக்கமாக வருது. பெரிய கொடுமை. இது வந்து அழுத்தி பிடிக்க முடியாது. அது வந்து அக்ரெஷன் பண்ணக்கூடாது. கோவமானா மூச்சு திணறல் வரும். மயக்க மருந்து கொடுக்க முடியாது. டெய்லி ட்ராவல் பண்ணி அதை டென்ஷன் பண்ண முடியாது. ட்ரை ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது வேக்சின் போடாதது. வைரல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த வயிறில் இருக்கிற ஊண்டு 2 பக்கமும் இருக்கிறது அவ்வளோ பெரிய காயத்தையும் ஆறணும். இவ்வளோ ஹை ரிஸ்க் ஃபேக்டரில் தான் இது வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அட்மிஷன்லேயே வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டலில். ரொம்ப நல்ல கேட்டானா, வெரி ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி ஒரு கேட்டை நான் பார்த்ததே கிடையாது. இது அப்படியே சும்மா படுக்க வச்சு ஐவி போடுறாங்க. வென்ஃப்ளான்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி காட்டிட்டு அமைதியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல குட்டி. பட்டு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். சும்மா ட்ராவல் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதனால் அட்மிஷன்லேயே வச்சு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பக்காவாக கோஆப்ரேட் பண்ணுது. நல்ல பிள்ளை.